வணக்கம். 24/7 NKBயின் பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் நஜிபுதீன் நக்கீப், வாசிப்பவர் ஹாஜரா நசீம். முதலில் தலைப்புச் செய்திகள். பல அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலை குறைப்பு. காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 200 பேர் பலி. மழையால் கைவிடப்பட்ட போட்டி. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. பல அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலை குறைப்பு. லங்கா சொத்துசவில் விற்பனை செய்யப்படும் பல அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அதன்படி சிவப்பு சீனி, சிவப்பு பருப்பு, கோதுமை மா, தின்மீன், உருளைக்கிழங்கு, வெள்ளை காஃபி, பெரிய வெங்காயம் மற்றும் வெள்ளை பூண்டு ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டுச் செய்தி. காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 200 பேர் பலி. காசா மற்றும் லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலில் உள்ள போதிலும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடாத்தி வருகிறது. கடந்த 2 வாரங்களாக காசா பகுதிக்குள் உணவு, மருந்து, எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் செல்வதை இஸ்ரேல் முழுமையாக நிறுத்தியுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 200 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்தி. மழையால் கைவிடப்பட்ட போட்டி. நியூசிலாந்து மகளிர் மற்றும் இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டுள்ளது. மழை காரணமாக போட்டி 15 ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது. போட்டியில் முதலில் துடுப்பாடிய நியூசிலாந்து மகளிர் அணி 14.1 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 101 ஓட்டங்களை பெற்றிருந்த போது மழையால் ஆட்டம் இடைநிறுத்தப்பட்டது. இதனால் இந்த போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்துள்ளது. அதே நேரம் 3 போட்டிகள் கொண்ட 20-20 கிரிக்கெட் தொடரும் சமநிலையில் நிறைவடைந்துள்ளது. நீங்கள் இணைந்து கொண்டிருந்தது NKBயின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை எதிர்பாருங்கள். NKB News.